சூர்யா கடகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்றையாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியாவதன கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்பு கூடிய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் சோத்திரப்படுது கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற சாதனை வழங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏ உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என்னமை சரஸ்வதி கலைவாணியை தொழுது ஆசை பெற்று அதன் பின்னாலே இந்த அண்ட சராசரத்துடைய படைப்புக்கெல்லாம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னபடை ஆழத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மத்தால் இருந்து வாசி கொடுக்கிறான் பிண்ட பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசை பெற்றேன். பின் கைலாயம் சென்று ராமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன். அதன் பின்னாலே பார்க்கடல் சென்று எனது பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற ரீதியில் அனைத்து உயிர்களுக்கும் சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை இப்படி அனைமகள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணைக்கப்பட்டுவிட்ட இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யப்படுகின்றால் என்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சாபம். என்ன சாபக்கேடு, இந்த சாபம். இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சண்முகனின் திருவடியை நாட வேண்டும். ஆனால் சண்முகனுக்கு முன் உதித்தவன் கணபதி, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, கடகத்து வந்தவன் நாரதன். எனது கடகம் இன்று சரியாக நடப்பதற்கு கால் வைத்த இடம் அற்புதமான இந்த கந்தர்வ கோட்டை ஒன்றியத்திலே நாமெல்லாம் குடியிருக்கூடிய வெள்ளாள விடுதி ஊராட்சியைச் சேர்ந்த இந்த மங்களா கோவில் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலத்துக்கு வருகை வந்திருக்கிறோம். காரணம் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வண்டமிழ் நாடு.
செந்தமிழ் நாடுன்னு போதிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிலே. எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் சொன்னால் வளமான இந்த வாழ்வை கொடுப்பவர் யார் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு என்பார்கள். தெய்வம் எங்கே இருக்கிறது? தெய்வத்தைத்தான் நாம் கடவுள் என்று சொல்கிறோம். ஏன் அதை கடவுள் என்று சொல்ல வேண்டும்? கடந்து நீ உள்ளே செல். இந்த உலகத்துடைய பற்ற ஆசைகள் எல்லாம் கடந்துவிட்டு நீ மனதனால் தியானித்தனால் அந்த உன் கண்ணுக்கு தெரிவான். அவன் தான் கடவுள். இறைவன் ஏன் அவனுக்கு அந்த பெயர்? நாம் கேட்கக்கூடிய அந்த அருளையும் இறங்கி வந்து அருள்பவன். அதனாலே அவனுக்கு பெயர் இறைவன். ஏன் அவனை பார்த்து ஆண்டவா என்று சொல்ல வேண்டும்? நம்மளை அவன் ஆட்கொள்பவன். ஏன் சாமி என்று சொல்ல வேண்டும்? சாய் என்றால் சாவு, மீ என்றால் மிஞ்சியவன். சாவு பிறந்த மனிதனுக்கு இன்னைக்கு தான் சாவு என்பது நிச்சயம். ஆனால் இறைவனுக்கு அது கிடையாது என்பதற்காகத்தான் சாவை மிண்டவன், எனவே அது சாமி. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கி நம்மளையும் ஆட்கொண்டிருக்கிறான். அப்படி ஆட்கொண்டிருக்கக்கூடியவர்தான் இந்த இடத்திலே அற்புதமான ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர் மற்றும் பெரியநாயகி அம்பாள். ஏனென்றால் புராண இதிகாச காலங்களை தொட்டு பார்க்கும் பொழுது இந்த கடவுள் எப்படி இருப்பார், ஏன் இந்த கடவுளுக்கு என்ன காரணம், என்ன பெயர்? ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் இல்லை, இதுவரை நாங்கள் கேள்விப்படலை. ஏன்னா அரிதான பெயர். இந்த அரிதான பெயர் வருவதற்கு காரணம் ஆதி என்று சொல்லக்கூடிய இருப்பிடம். ஆனால் இதே பெயருடைய ஒரு ஆலயம் இருக்கிறது, அது பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாலே தொன்று தொட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாயோடு அறுசு வைவோம், தந்தையோடு கல்வி போவோம், பிறப்போடு தோல் வழி வைப்போம், சம்சாரம் போச்சுனா சகலமும் போச்சுறான். இப்போ இந்த உலகத்தில் பிரதிபலனை நோக்காத ஒரு ஆள் யார் தெரியுமா? தாய் தகப்பனை காட்டிலையும் ஆசிரியர் ஒருவர் தான். ஏன் தெரியுமா? பெத்த தாய் தகப்பன் கூட நம்ம வயசாகிட்டா சரி நம்ம ஆத்தா அப்படி வளர்த்தாலே, அப்போ இப்படி நம்மளை சீராட்டி பாராட்டி தூக்கி வளர்த்தாரு அப்படின்னு வயசான காலத்தில் நம்ம அவங்களுக்கு மறு உதவி செஞ்சிடறோம், ஒரு கைமாறு பண்ணுறோம். ஆனால் எந்த விதமான கைமாறும் நம்மளை கற்றுக் கொடுத்து படிக்க வைத்து பள்ளி மாணாக்கன்லேருந்து பட்டம் பதவி அடைய வரைக்கும் உறுதுணையாக இருந்திருப்பார் ஒரு ஆசிரியர். அவருக்கு நம்ம ஏதாவது கைமாறு செஞ்சுருப்போமா? கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இன்னார்கிட்ட படித்த மாணவன் இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் கல்வி அதிகாரியாகவோ ஒரு ஆட்சித் தலைவராகவோ இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த வாத்தியாருடைய எவ்வளோ மனது புலகாகிறது தெரியுமா? ஆக பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு ஜீவன் ஒன்று என்றால் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். அதனால தான் மாதா பிதா குரு என்று அந்த குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அப்பேற்பட்ட திருவருள் இல்லை என்றால் குருவருள், குருவருள் இல்லை என்றால் திருவருளே கிடையாது. அப்போ இந்த ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர் ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிரபலங்கள் அடைவதற்கு முன்னதாகவே இருந்தது. அதாவது இன்றைய திருச்சியிலிருந்து கரூர் செல்லக்கூடிய வழியிலே பெட்டவாய்த்தலைன்னு ஒரு கிராமம் இருக்குது, பார்த்தீங்களா? ஒரு இடம் இருக்கா, அங்கே இருக்குது இதே பெயருடைய மத்தியார்ஜுனேஸ்வரர் ஆலயம். எங்கே? பெட்டவாய்த்தலையில். ஏன்டா அது ஊருக்கு பேர் பெட்டவாய்த்தலை அப்படின்னா, இந்த சோழவள நாட்டை ஆண்டவன் மூன்றாம் குலோத்துங்கன். மூன்றாம் குலோத்துங்குடைய அந்த காலகட்டத்திலே அதிகமான அந்நியருடைய படையெடுப்பு. இந்த அதிகமான அந்நியருடைய படையெடுப்பை மூன்றாம் குலோத்துங்க சோழன் வரக்கூடிய எதிர்ப்படையெல்லாம் தாக்குவதற்காக அவர்களை போரிட்டு வெட்டி கொன்று போரிலே வெட்டி விடுதிருக்கிறான். இப்போ எத்தனையோ பேர லட்சக்கணக்கான வீரர்களையும் படைகளையும் அழித்த அந்த உயிரை கொன்ற பாவம் பிரம்மகத்தி தோஷமாக மூன்றாம் குலோத்துங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி, மூன்றாம் குலோத்துங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. இதை எங்கே செய்யணும்? பாவத்தை தீர்க்கிறது தீர்த்தம் தானே. அந்த தீர்த்தத்தை நாம் எங்கிருந்து எடுக்க முடியும் என்றால் அது காவிரியில் தான். அப்போ காவிரியில் என்ன பண்ணுறாரு? காவிரியில் அவ்வளவு பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடக்கூடிய இடத்துல நம்ம பாவத்தை தீர்க்க முடியாது என்று அந்த காவிரி கரையோரம் ஒரு வாய்க்காலை வெட்டுகிறார். அது நதி கிளை ஆறாக உருவாகிறது. அதுதான் ஒய்யக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஒய்யக்கொண்டான் ஆறை உருவாக்குவதற்கு அந்த வெட்டப்பட்ட இடம் அதுதான் அந்த இடத்துல வாய்க்கால், அதெல்லாம் வாய்த்தலைனாங்க இல்லையா? அது ஏன் அந்த பேர் அப்படின்னா, ஒரு ஆற்றிலிருந்து கிணறாகப்பட்டது கிணற்றுக்கோ அல்லது பாசனத்துக்கோ நாம் திறக்கக்கூடியதுக்கு தலைவாய் அப்படின்வாங்க. அந்த வாயை வாசலில் தலைவாயை வச்சு தானே வெட்டுறோம், அதைத்தான் நம்ம கால்வாயின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பெட்டை வெட்டி கொண்டவர்களுக்கு புண்ணியத்தை தேடுவதற்கு கிளை நதியாக உய்யக்கொண்டான் நதியை உருவாக்குவதற்கு மூன்றாம் குலோத்துங்க சோழனால் உருவாக்கப்பட்ட வெட்ட வாய்த்தலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நதி உருவாகிறதுக்கு காரணம் அந்த புண்ணியத்தை சேர்வதற்கு. அப்படி புண்ணியத்தை சேர்வதற்கு மத்தியார்ஜுனேஸ்வரர் வழங்கின ஐயப்பெருமான் ஈசன் ஆதியில் இங்கிருந்து தான் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் சொல்கிறது. அப்பேற்பட்ட மங்களா கோவில் மத்தியார்ஜுனேஸ்வருடைய ஆலயத்திலே சிவாய நமவன சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்று சிவனை சிக்கன பிடித்து சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ நாராயண. அண்ணே சொல்லுங்கண்ணே. பாடிடுவோம் புத்தம் பாடுவோம் தலைவர். அங்கேருந்து வந்திருக்கீல்ல, நீ உங்களுக்காக பாடாமல் இருக்க முடியுமா? இவ்வளோ தூரம்
அனுப பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. ஓம் 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 கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பெருவாழ்வரக்கூடியவன் நிம்மர்மான் பிள்ளையாரை தொழுது பெருமையோடு கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று விட்டேன். காரணம் கால் வைத்தால் கழகமது நாள் கடந்த நன்மை செய்யக்கூடிய பாவங்களை தீர்க்கக்கூடியவள் அன்னை பெரியநாயகி அம்பாள் ஆதினத்தில் பேசுவதாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றோ பழக்கத்தில் பிறந்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து விட்டோம் என்று இல்லாமல் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த பாவங்களை தீர்க்கக்கூடியவள் ஓம் மகாசக்தி காளி. எப்பொழுதும் அலங்கார விற்பனையாக ஆங்காரையாக இருக்கிறாளோ, யாரெல்லாம் தீமைக்கு செய்கிறாளோ அப்பொழுதுதான் கையிலே திரிசூலத்தை ஏந்தி கொண்டு தன்னுடைய தீய சக்தியை அளிப்பதற்கு வந்து விடுவாள் ஓம் மகாசக்தி காளியாக. ஆரம்பிக்கலாமே. ஹலோ 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 அப்படி இருக்கு அப்படி இருக்கு. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா பாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலைபோல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா. கோவில் எல்லையில் வீட்டிருந்து ஆட்சி செய்யும் பெரிய நதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீரும் அம்மா. புதுவளை இளையரசு துண்டையில தானச்சு. ஒரு நல்ல பாட்டு, அம்மன் பாட்டு பாடும்போது ஒரு நாரத முனிவர் தூது வேலை இலையரிச்சு அந்த தொண்டையில் தான் வச்சு நாரதர் பாரு பாட்டாது. யாராவது கேட்குறீங்க? தப்பு பாட சொல்றாங்க, நீங்க பாடக்கூடாது. யார் சொல்றது? சரிப்பா நல்லா இருக்கு.
நடுவில் போய் டோக்கு பண்ணுங்க. ஏன்னா அழகான கானத்தை நான் பாடுறோன்னே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வருது, சிரிக்கிறாங்க. நீ ஏன் தடுத்த? அப்படி இல்ல ஓடுற மாட்டோம் கும்பல தட்டுங்க. நீதி ஏங்க நீதி நேர்மை தர்மம் ஒன்று இருக்குல்ல, என்ன அது அழியக்கூடாதுல்ல. அழகா போச்சு. என்ன பிரச்சனை போனக்கு? என்ன பிரச்சனை? பாட்டு பாரு, அம்மன் பாட்டு பாரு, சிறப்பா இருந்துச்சு. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி தாயை பத்தி ஆத்தாளை பத்தி பாடு. தூது வேலை இழைச்சி தொண்டையில தாங்க இருந்துச்சுன்னா அது வந்து வேற, அது காதல் பாடல் மாதிரி. அது காதல் பாட்டா? நீ ஒரு பப்புன் பாட வேண்டிய பாட்டு. பரவாயில்ல. நீ வந்து ஏன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னா இந்த 4 வகை குணத்தை உள்ளடக்கி பார்த்து 3 போடாம இருக்க பத்தியா தெளிவா இருக்கிறீங்க. இல்லைன்னா இல்லைங்க, அதைத்தான் சொல்றேன். எந்த இடத்துல யாரு தவறு பண்ற நீங்க இன்னைக்கு நான் பண்ணு தவறா கிடையாது. என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். சுருதி மாதா லயம் பிதா என்பார்கள். ஒரு ஆத்தால அப்பன்னு சேர்ந்தா பிள்ளை வர்க்க நமக்கு தெரியும். பாட்டுன்ற ஒரு குழந்தை பிறக்கணும்னா இந்த பெட்டி அம்மா மிருதங்கார அப்பா இவங்க பிறந்தாத்தான் இந்த ஒரு பாட்டுன்னு குழந்தை வரும். ஆக இந்த ராகத்தை கட்டிப்பிடிக்கலாம் இருக்குன்னு பாட வைக்கிறவர் அவரு. அதான உண்மை. அதான் சொல்லுங்க. சொல்லியா ரேவதி ராகம் சொல்லியா? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க. நான் சொல்லணுமா? அது சரி இருக்கட்டும். அந்த ராகத்துல பிடிங்க. இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு? பாடு பேர் காம்பதின்றாங்க. பாடுங்க. எத்தனை பாட்டுக்கு பாடுங்க நீங்க? பாடு பார்க்கலாம். எண்ணி பாப்போமா? பாடியா. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கி தந்தாய் போற்றி போற்றி, கருணை முகங்கள் ஓவாறு காக்கல் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இனங்கும் வீடாறு, மரத்தை வச்சவே நீ ஊத்துவா, மனச பார்த்துத்தான் மாத்துவா, ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படித்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். சங்கீத காதுமில்லை காணவில்லை, கல்கரில் காணவில்லை, சங்கீத காணவில்லை, ஒன்றுதானா நம் காதலில் அப்படி இருக்கணும். ராகத்தை தொட்டாச்சுன்னா பாட்டு போயிட்டே இருக்கணும். எங்களுக்கு குறையும் உண்டு அதனை ஆடிமகமாகி கருமாறி அபிராமியில் பாடியது கேட்கவில்லையா? வந்து வீழும் மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? தாய் நீ இருக்க உந்தம் செல்ல மகன் பாடலாமா? ஆதரவு யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனம் இல்லை. ஆதரவு யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனம் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை சூழ்கணும் நல்லதில் உன்னை கூடைய உலகில் நல்லதொரு
தெய்வமாக உன்னழகு உனை பாடும் நாளெல்லாம் அம்மா பிள்ளை காரி உலகாலும் திரிசூலி அம்மா பிள்ளை காரி அம்மா பெரிய நாயகி இந்த ஊராலும் திரிசூலி சிவனானி போன்ற கதையும் பொய்யே அவனாட்டம் தனி உள்ள சக்தியும் நீயே மனம் அணிந்து அருவாய இல்லை காளியே இல்லை காளியே பெரிய நாயகியே என் கண்ணுக்கு குறைய என் தாய் நீ இருக்க உந்தன் செல்வமாக மாறலாமா ஆடியாக வாய்ப்பது மாறி அபிராமியர் பாடியது கேட்கவில்லையா செல்வங்கள் வந்து வீழ்மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா நன்றி 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 நன்றி. தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக பார்க்கும் பொழுது முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை இடந்திருக்கின்றோம். பொதுவாகவே குறிஞ்சி என்றாலே குழுகுழுப்பான இடம். ஆனால் குழுகுழுப்பான இடத்தை நமக்கு மட்டும் ஏன் இந்த கதி? உழைக்க வேண்டும். உழைப்பு இருந்தால் வேறு உயர்வு. இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். அது ஊறிக்கிட்டு தெரியட்டும், அது பாட்டுக்கு இருக்கணும். ஏன்னா பத்து பிடிக்கிறத தான் பேன் பிடிக்க முடியாதுண்ணே. இருக்கணும் வேண்டும். மொத்தத்தில் இது பார்க்கப்படுறது சிறப்பான இடமாக இருந்து விட்டால் நல்லதொரு நாடு. ஏன்னா பலவிதமான நாடு, தேசங்கிறது ஒரு பாசைகள் வேறு. எத்தனை விதமான நாடுகள் என்னென்ன உங்கள் பிரச்சனை சொல்லுங்க. முத்தா பாட்டா என்ன பாடுதா இது? சும்மா சொல்லிடுங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. முத்தப்பா பாட்டா முத்தப்பா பாட்டு அப்படி சொல்லிடுங்க. பசித்தவனுக்கு தேவை உணவு, நோய்க்கு தேவை மருந்துறானே. நல்ல பசியில் இருக்கிறவனுக்கு பழைய இஞ்சி கும்பால் ஊற்றி கொடுத்து ஒரு பட்டமலையை வச்சாலும் அதை வந்து அமிர்தமாக தெரியும். பசியில் நல்ல பசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பத்தம் பொறுப்பாக அவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பொறிச்சிக்கிட்டு இருக்கீங்க, வகுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்குவேன். பசி அடையும் போய் பிரியாணியை போட்டாலும் சளிச்சு போயிடும். அதனால் பாய்க்கு கேட்கும் போது கொடுத்துடணும். அதானே பாய் கொடுத்துருவான். பிடிக்கும் வாத்தியார அப்படி ஏமா கட்டு பாருப்ப எனக்கு மூட விட்டாய் போயிருந்தது. ஆமாம், அவரோட ஆசை திருத்தணும். மறைந்த அன்பு நண்பர் முத்தப்பாவுடைய நினைவாக பாடல் உங்களுக்கு. கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்ல ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்து மனசில இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே.
சுரந்தாடி காலை எடுத்தான் அது ஒண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கருண்டு போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் இந்த உனக்கு மட்டும் கேட்ட போதும் சொன்னா உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி அப்ப உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி நம்ம உண்மை காவல் வாழ வேணும் ராசாத்தி திறந்தா ஒளியில காலை எடுத்தா நடவல்ல நான் அவளை நினைச்சு பாடுகிறேன் மனசிலே கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நன்றி 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 நன்றி. இந்த பாட்டுக்கு என்ன தாளகர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஆடுறாரு என்னவா வணக்கம். உயர்திரு ஐயா பரமசிவம் ஐயா அவர்கள் நமது கந்தர்வக்கோட்டையினுடைய ஊராட்சி ஒன்றிய செயலாளர் ஐயா அவர்களும் வெள்ளாள விடுதி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய அன்பு ஐயா பரமசிவம் அவர்கள் குணத்தினுடைய சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பு கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு ஐயா குடும்பத்தார்களுக்கு என் கலைக்குழு சார்பில் சிறந்தாந்த வணக்கங்கள். வாழ்க 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 வளமுடன். நன்றி. ஆக ஏனென்றால் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒன்றை நாடல்லவா என் நிலையிலும் தன்னிலை மாறாமல். ஏன்னா உலகத்தில் எத்தனை பேர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்றான் வள்ளுவன். ஏன்னா உணவிட்ட உத்தமர்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் இல்லையா. ஒரு சால வகுத்துக்கு இந்த பாடுபடுற மனிதன் யாராக இருந்தாலும். ஏன்னா ஆரம்பத்திலேயே அன்று மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த கருவேறு காமராஜராக இருக்கட்டும், பிறகு சத்துணவு திட்டம் வைத்தாலும் கூட நம்மளுக்கு படிக்கும் போது அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் சோறு விடும்போது குரல் சொல்லித்தாண்டா சாப்பிட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த நமது பண்பாடு. அப்படி எல்லாரும் பசி விட்டுன்னு இருப்பேன். அப்படி தட்டில் வந்து அன்னைக்கு பாருங்க ஒரு சுடுகஞ்சியும் ஒரு புளி கூட்டு தொக்கு மாதிரி இருக்கும், அதுதான் அன்றைக்கி சாப்பாடு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வறுத்த கோதுமை அதை கொஞ்சம் சோறு மாதிரி வடித்து கொடுப்பாங்க. அப்புறம் சிஎஸ் மாவுன்னு ஒன்று போட்டாங்க, இது அப்போ சாப்பாடு. அப்புறம் தான் ஐயா எம்ஜிஆர் காலத்தில் மதிய உணவு திட்டம் வந்துச்சு. ஆனால் அதை போடும் பொழுதே இப்படி தாண்டா பசித்தவன் எல்லா ஜீவனுக்கும் உயிர் கிடைக்கணும், எல்லா உயிருக்கும் நமக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்ற உள்ள நம்பரோடு யாராவது அவசரப்பட்டு சாப்பாட்டில் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. குரல் புறம் வச்சுக்கிட்டே இருப்பார் வாத்தியார், டே குரல் சொல்லித்தாண்டா சாப்பிடணும், பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்த விட்டு எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா சாப்பிடணும் அப்படி பண்பாடை கொடுத்தா. ஏன் பகுத்து உண்டு பல்லுயிர் பலவிதமான உயிர்கள் ஆண்டவனுடைய படைப்பில் எல்லா ஜீவனுக்கு இந்த உணவு கிடைக்கணும் வேண்டிக்கங்க, அப்போதான் நாம பசியாராமல் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க அன்னைக்கு. சரி அப்படியே ஒரு வேலை சாப்பிட முடியாதுன்னா அவசரமாக தட்டத்தில் விடுவேன், கை சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்பையும் வாத்தியார் விட மாட்டாரு. ஏன் தெரியுமா, அந்த உண்ட ஈரம் இருக்கு இல்லையா, சாப்பிட்ட கையில் ஈரம், அந்த ஈரம் காய்வதற்குள் நமக்கு உணவு ஓட்டவங்களுக்கு நன்றி சொல்லியிருப்பா. அதே உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் உணவு கொடுத்த உத்தம நீடூழி வாழ்க. எங்களுக்கு உணவளித்த உத்தமர் ஐயா பரமசிவம் குடும்பத்தார்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பிலே சிறந்தாந்த வணக்கங்களை கரம்பு தெரிவிக்கிறோம். ஆக நன்றியை எந்த இடத்துல பயன்படுத்தும் விஷயம் இருக்கு இல்லையா, என் நன்றி கொண்டாக்கணும்னா நன்றியை செய்யக்கூடிய சாக மொத்தத்தில் நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற நன்றி கிழக்கமாக அன்று உலகத்துக்கெல்லாம் சோறுபட்டவன் அப்போ என்னுடைய தமிழகத்தோடு நெருக்கலும் செய்யமாக திகழக்கூடிய தஞ்சை மாநகரம். அந்த தஞ்சையில் வீட்டிற்கான எம்பெருமானை பருவுடையார் பிரகதீஸ்வரரை தொழுது போடும். ஏன்னா சோத்துக்குள்ள தானே இருக்கேன் சொக்கேன் அப்படின்னா சுருக்க சொல்லி விளக்க வைக்கணும். சோத்துக்குள்ள தானே இருக்கேன் சொக்கேன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வரக்கூடிய அண்ணாபிஷேக விழா ஐப்பசி சொல்லுவோம். என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து உனக்கு வெள்ளாளப்பட்டி 8 மணி பாய்ஸ் அவர்கள் எனக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடி அன்பு அண்ணன் ராமராஜன் ஐயப்பன் நெப்புகள் சார்பாக எனக்கும் நாரதர் அவர்களுக்கும்
எனது சிசியன் கூலுச்சாமி அவர்களுக்கும் இந்த அன்பளிப்பை 500 ரூபாய் அளிக்கப்படுகிறது. அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கு எங்களது மூவர் சார்பாகவும் நன்றிகளது வணக்கம். வாழ்க பண்பாடு, வளர்க நாகரிகம். ஆக மொத்தத்தில் இப்படியெல்லாம் சிறப்பட செல்வதற்கு அன்ற ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி நாள் அன்று இறைவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அதைத்தான் சுருக்கமாக சொன்னேன். சோத்துக்குள்ள தானே இருக்க சுருக்கம், சோறு கண்ட இடம் சுருக்கம். அதுக்காக சோறு கண்ட இடம் சுருக்கம் நல்லா திண்டு விட்டு கோட்டை விடுத்தவங்க நமக்கு செய்ய வேண்டிய சரியா செய்யணும். அதனால் நெஞ்சையும் முஞ்சையும் விளைவித்த நாயகனை நிலத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனியே, அதற்கு ஒரு குணம் என்று சொன்னான். தமிழன் என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து நிலடா என்ற வாசகம் இன்றளவு காதில் ஒழிப்பதற்கு தஞ்சை மண்ணிலே பிறந்துவிட்டவன் உலகத்துடைய எல்லாமே தன்னுடைய எல்லைப்புறம் பரப்பிக் கொண்டு நம்மளை தள்ளறிமுறை செய்தானே, அந்த நன்றி பரவாத நாயகனை நினைத்து பார்க்கலாம். நன்றி கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, காவேரி காவடனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விருளையர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, ஆரணியில் தமிழ் போட கிளை வந்து வாழ்கவே, ஆரணியில் தமிழ் போல திறந்து வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. இல்லங்களுக்கு முடி சூட்டி ஆப்பு மனம் முழுதும் முடி பொறித்த கொடி நாட்டினான். இலைகளுக்கு முடி சூடினான். இல்லங்களுக்கு முடி சூட்டி ஆப்பு மனம் முழுதும் முடி பொறித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் புகழ் நாட்டினான். இலைகளுக்கு புறநாட்டினான். தோன்றும் இடங்களில் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழர் வழிகாட்டினான். ஆயகடிகள் மேலே நிலை நாட்டினான். ஆயகடிகள் மேலே நிலை நாட்டினான். தமிழாய
நன்றி 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 நன்றியா. நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு இந்த இடத்திலே யாராவது இருப்பார்களா? அல்லது என் கடமை செய்வதற்கு அந்த காரணத்தோடு இருக்கிறது, காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்டுவது கிடையாது. எனவே இந்த வனத்துக்குள்ளே யாராவது இருப்பார்களா? அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா? கவனித்து பார்க்கிறேன். என்னவோ என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலில் ஒளியா? என்ன சத்தம் இந்த நேரம் ரதையில் ஒளியா? கிளிகள் தருதா அரடா சத்த வருதா அடடா. என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலில் ஒளியா? சத்தம் இந்த நேரம் இனிமையான கானம். போயிட்டு வாங்க. அருமையான கானம் அன்பான போல் பாடிவிட்டால் ஆய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு பிரதனை ஆராய்ந்து ஆலோசு என்று அழகான முறையிலே கவிதை பண்பாடி கொண்டிருக்கிறாள் காலவர்கள். ஏன் என்ற உறவு? ஏனென்றால் தமிழ் 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 என்பது அமிழ்து 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 என்று வருகிறதே என்று உறவுக்கு கை கொடுப்போம். நாமும் உரிமைக்கு குரல் கொடுப்போம். உரிமைக்குள்ளே யாரும் தடுக்க முடியாது. என்னவென்றால் இவளுக்கு உறவை ஏற்படுத்தி கொடுத்துருவோமா? ஆமா, நானும் உறவை நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலங்கை குளியிட கலைகள் பயின்றவள் நீ. ராகம் பாடிட தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ. எனது காணும் உன் காதி விழவில்லையா? தொடவில்லையா? ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். ஏலி செய்தமே எனக்கொரு ஜீவன் நீ. வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான். காவி வீதையில் ஸ்வரல்களை நீட்டிருந்தார்கள். ஜீவகானம் உனக்காக அங்கே நீ செய்தமே எனக்கொரு ஜீவல்லி. மாம்பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேளைதான் சங்கீதம் பாடுங்கள். நாணல்களே நாரைகளே கல்யாண பெண்ணிவள் நல்வாழ்த்து கூறுங்கள். காலகாலமாய் தப்பாத தாளமாய் ஓட போதிலே வெள்ளங்களாடவே ஒன்றான ஜாதகம் பல்லாண்டு வாழணும். மூங்கிலிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி
கூட்டங்களே வாருங்கள், வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதிங்கே பாருங்கள் பாருங்கள். தூர போவேல் தேன் சிந்தவாவா தென்பாங்கு காட்டே தேன் சிந்தவாவா. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை, உலகில் எனக்கோ ஒரு வழி இல்லை. உன்னைத்தானே வந்தேனானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே मेरे बीच में कैसा होनी अंदर மாப்பிள்ள நீங்க இங்க இருக்காதீங்க, குடி சீக்கிரம் பாம்பேக்கு அனுப்பிடுறோம். எதுக்கு நாட்டாக்கி நானும் உங்கள் உறவை தேடி வந்த வேலை வேணும் செய்த லீலை சிறகுகள் மூளைந்ததடி உறுதியில் அடைந்ததடி உயிரே. இதய கதவுகளை திறக்க மூடி மெல்லிசையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வளையில் வீழ்ந்த உன்னை மீட்க ஓடிவதில் வணிக மாட்டிக்கொண்டே நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி வெளிவதிலே இனிமை கோருவது வெளியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்திலே துமைந்து சிறப்பது வெளியம்மா. உலகளை அழித்திட ஊருகள் பலருண்டு பாரம்மா, உள்ளது பிரிந்திட பாருமை எவருண்டு சொல்லம்மா. நாடி வந்த பறவை வீணை எறிகிறது விருத வேகிறது நாதம் ஈட்டுகிறவாராயோ. புயலும் அழுகிறது கடல் கொதிக்கிறது படகு செலுத்துகிறவாராயோ. என்னை இழந்தவில்லை எரிய தொடுகையிலும் தெய்வம் போல மனமடைகிறது. என்னை இழந்தவில்லை உன்னை காக்கையிலும் இதையாக மிக அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது கொடுமை என்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே. நாடி வந்த பறவை வேடம் செய்த லீலை, வேடம் செய்த லீலை
நன்றி நன்றி நன்றிங்க. உலகத்தில் இந்த பாடலுக்கு கைதட்டலாம் அப்படின்னா என்னை மட்டும் சாராது, இந்த பக்கவாத்திய கலைஞர்கள் அவர்களுக்குத்தான் ஒரு பெருமை. ஏன்னா இந்த தீர்மானம் இல்லைன்னு இந்த பாட்டுக்கு ஜீவனே கிடையாது. அந்த உயிர் ஜீவனாடியாக இந்த வாட்சியத்தை அன்பு கலைஞர்களுக்கு என் சார்பாகவும் நன்றி. ஏதோ இப்போத்தான் 4 பேரும் புதுசாக பழகிக்கிட்டு இருக்கான், ஏதாவது அனுசரிச்சு விடுங்க. இருக்கட்டும். ஆனால் நீ அடிக்கிறது தப்பு தானே? இல்லை தப்பு இல்லை இல்லை, அங்கே தான் என் ஜீவனாடி, அதான் ஆதிப்பறை, ஆதி இசை அதானே. ஏன்னா உலகத்தில் உலகத்தில் பிறந்துட்டான் வாழ்ந்துட்டு விடக்கூடாது. நம்ம 10 தாக்கு மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அன்பு கிராமத்தில் இருந்து தம்பி ராஜேஷ் அவரெல்லாம் வந்திருக்காங்க. நிறைய கேள்விப்பட்டோன்னே வந்துட்டாங்களா. 10 தாக்கு போன ஒரு 2-3 மாதத்துக்கு வந்திருந்தான். நீங்கள் பாடுறீங்க, கிராமத்தில் கை தட்டுறாங்க, இசைக்கரைங்களை பாராட்டினீங்கல்ல. ஆமாம், ரொம்ப நன்றி மாமா. இருக்கட்டுங்க. ஏங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஏதுங்க? அதுக்கு தாங்க மாமே மச்சினை வேணும்ன்றது. பேச்ச குறையா பேச்சோட வச்சா மாமே மச்சினுக்கு ஒரு நாரத முறிச்ச பார்த்து மச்சான் மாமேன்னுக்கிட்டு இருக்க. நான் கூட சரி விளையாட்டுக்கு பாராட்டுறாரு யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. மேடை நாகரிகம் ஒன்று இருக்கு இல்லையா? ஏங்க மாமா இல்லை அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு அவதாரம் இருக்கு. நான் போட்டுக்கூடிய அவதாரத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குல்ல. நீ வாட்டுக்கு மாமா மச்சான் இருக்க. இல்லை மாமனை மாமேன்னு தானே சொல்லணும். மாமனை மாமேன்னு தானே சொல்லணும். யார் மாமே? எங்கள் அத்தையை தானே கல்யாணம் பண்ணுறீங்க. அட நாராயணா, அது கதைக்கு அப்பாற்பட்டியா? கதைக்கு அப்பாற்பட்டு உங்கள் அத்தையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு மாமா முறை வேணும், அதெல்லாம் விட்டுரு. சரி, இந்த இடத்துல நான் ஒரு நாரதூர் வேஷம் போட்டிருக்கேன் இல்லையா? சரி, நீ ஒரு பக்கவாத்திய கலைஞர் இல்லையா? ஆமா. இப்போ போய் மச்சின மேம் சொல்லலாமா? சரி, சின்ன பையன் தெரியாமல் சொல்லிவிட்டா மன்னிச்சு விட்டு போக முடியாது. சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா, சின்ன பையன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன சரி மாமான்னு சொன்னா என்ன தப்புன்னு கேட்குறேன். பேசக்கூடாது, தப்பையா? அப்படித்தான் பேசுவேன். ஏய், உனக்கு 10 பேர் கைதட்டாங்கறதுக்காக பேசுறியா? அப்படி இல்லைங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, அது வேற விஷயம். நான் கேட்குறேன், உனக்கு எனக்கு என்ன மச்சின உறவு? உண்மையான உறவு அதானே. அதை விடியா, இப்போ நான் கதைக்கு நான் நாரதேன். நானும் கதை படிக்க வரேன். எப்படி சொல்ற? நீங்க யாரு? நான் அந்த இடத்துல ஒரு நாரத மகரிஷி. நான் யாரு? நீ ஒரு பக்கவாத்திய கலைஞர். உங்க பேரு? என் பெயர் நாரதன். என் பேரு? உங்க பேர் என்ன? சரவணன். சரவணன்றது யார் பேரு? சரவணா சரவணே அப்படின்றது அது வந்து என்னுடைய மச்சினை முருகப்பெருமான் பேரு. எப்படி அவர் உங்களுக்கு மச்சினை வேணும்? மச்சினைனா பரமசிவன் பார்வதி எங்க மாமா ஐத்த. சரி, அத்தமையன் முருகன், அதனால சரவணன்றது அவன் மச்சினை பேரு, அதனால எனக்கு மச்சினை. அப்ப சரவணே உங்களுக்கு மச்சினைன்னா, முருகன் உங்களுக்கு மச்சினைன்னா, சரி, சரவணன்னா உங்களுக்கு சித்தப்பா மேனா வேணும்? அட நாராயணா, சபாசியாய் இங்க வந்து கோர்க்கிறேன் பாரியா. அப்ப சரவணா எனக்கு தம்பி ஒன்று மாப்பிள்ளை கூப்பிடுச்சுறானியா. அப்போ சரவணன், ஜன்முக, கந்தேன், கடம்பே, கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன், எத்தனையோ பேர் இருக்கு. 1008 பேர் இருக்கு முருகனுக்கு. எல்லா பேருக்கு மச்சன் ஆனடா வீட்டில் பேர் வச்சு போகிறான். போய் முதல்ல சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாரி புரோவா, சரி இருக்கட்டும். ஏன்னா உள்ள உண்மைதான், சாதிக்க கற்றுக்கொண்டவன் சரித்திரத்தில் இடம் படிப்பான். ஏன்னா எவன் ஒருவன் கல்விக்கரையில் கற்பவர் நாசில் எவன் ஒருவன் தலை குனிந்து படிக்கிறானோ நாளைக்கு அவன் புத்தகத்திலே அவன் தலை நிமிர்ந்து இருக்கும். படிப்பில் அதுலேயே நீ சம்மந்தம்லாம் படிக்கிறது. என்ன பாடலாம்? அது என்ன பாட்டு? எனக்கே தெரியலையே என்ன பாட்டு. சரி பார்க்குறேன், கண்டிப்பாக பாடு. அது இருக்கு. இந்த பாடு ஏன்னா விடுதலை வாழ்ந்து பிறந்தவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா பேருக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னி பாருங்க. வெங்கட படைத்து விட்டால் வேண்டும் என்று பேணுவர், மண்களை படைத்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர், இந்த நன்களை படைத்து விட்டால் நாறு வெண்டு வருவர். ஒரு பாடம் பித்தளை பாடம் கொஞ்சம் லேசாக நெளிஞ்சு போனால் கூட தூக்கி பறந்து விட்டு பாதுகாப்பாக வச்சிருவேன் வேணும்னு சொல்லி. ஒரு மண்பானை லேசாக தண்ணி மொக்க முடியாமல் ஒழுவிச்சுனா கூட நம்ம கோழிக்கு அடகாக்கிற கூட வச்சு முடியும் நம்ம ஆள். ஆனால் அதெல்லாம் விட்டு இந்த நன்கள் உடம்பை விட்டு உயிர் வச்சு வச்சுக்க, டேய் தூக்கடா பணத்தை நாத்தம் அடிக்கிறா, இதை ஏன்டா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த உடம்புக்கு மரியாதையோட போச்சு. அது இந்த உடம்பை வச்சு நம்ம எப்போதாவது சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிடிங்க வச்சுக்கிறேன். உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன, மனமே ஓடுமதி எல்லாம் கடலோடு, உடல் எல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, இது என்ன, விடை என்ன, மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு, உடல் எல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. இந்த வாழ்க்கை வாடிக்கை, இது வாட வேடிக்கை, இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் தவிக்குது துடிக்குது. உடல் என்ன, உயிரல்ல, உறவல்ல, உலகல்ல, இது என்ன, விடை
உடலெல்ல உயிரென்ன உறவென்ன உலகெல்ல இது என்ன விட என்ன மனமே ஓடும் நதியெல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே நதியெல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே. நன்றி 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 நன்றி. மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது. அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டால் அந்த உலகத்தில் இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறுபடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றபடியாகிறது. இதுதான் உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆட விளைகின்றாலும் தன் சதையாடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது. அப்படியா? அப்படி ஓ மைத்திரி என்னை காதலி, அப்படி சொல்லுங்க. அந்த பாடிடுவோம் பாடிடுவோம் பாடிடுவோம். அப்படிங்களா? பாடிடுவோம் பாடி. சரி சரி பாடி. பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் பாடு. அவள் வீடுகளில் ஒரு பலரசம், அதை காண்பதில் எங்கள் பரவசம். ஒரு பொன்மானை நான்
பாட மனமெங்கு மன வீசுது எந்த மனமெங்கு மன வீசுது ஒரு மாது சங்கீதம் நீ பாடு நாதிம் தின் நாதிம் தின் நாதிம் தின் நாதிம் தின் தித்தாதிக திக தித்தாதிக திக தித்தாதிக திக தித்தாதிக திக திகதானதானதா திகதானதானதா திகதானதா எந்த மாதிரி தண்ணில் கவி சேர்க்குது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிதோம் தகுதிதோம் தகுதிதோம். நன்றி 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 நன்றியா. சலங்கையிட்ட மாதுவை சந்திப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல் பெருமகளுக்கு நன்றி. ஆக இந்த இடத்திலே செய்வன திறந்து செய்கின்றாலே அப்படி செய்யக்கூடிய மாத்திரத்திலே உண்மையை உடைத்திருக்க வேண்டும் பகவத்கீதையின் தத்துவத்தை என்ற ஒரு காரணத்தால் மரணத்தையா ஆக அப்படி மதியார ஆஹா அண்ணே ஆமாம் நண்பு தம்பி சொல்கிறாரு. ஆஹா இந்த விடியாத இரவு முடியாமல் போனால் என்ன இரவு இசை விருந்து படைக்கும் சங்கீத சாம்ராட் வைகை தென்றல் அண்ணன் கீதப்பிரியன் அவர்களுடைய கலைப்பயணம் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய அன்பு துரை சரவணன் மற்றும் அண்ணன் ஜகபர் அலி அவருடைய சார்பாக ரூபாய் 101 அன்பளை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மரணத்தை எண்ணி கலைஞ் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் புண்ணியோ இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் பூட்டுவார் பூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான் கண்ணனை தாக்கினான் கண்ணனே கொலை செய்கிறான் காணேமோ எழுகே நில் கை வழ்மை எழுக இக்காலமெல்லாம் சிவக்கே வாழ்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம்சாமனார்த்தாயே சங்கமாமி யுகே யுகே.
கொண்டே உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவள் வகுத்ததடா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளங்கால் என்பது கர்ணா செஞ்சோற்றை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ணா 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 செஞ்சோட்டை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் வகுத்தனடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை நன்றி 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 நன்றிங்கய்யா. இப்படி உள்ளத்தின் நல்ல உள்ளங்களை இப்படியெல்லாம் ரசிகர்கள் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல். வாங்க சரவணன். அதோடு வாழ வாழ்த்துவது கடமையாக கொண்டு அருமையான நாதகான இசையமதும் அன்பு தம்பி கீதப்பிரியன் அவர்களுடைய பயணம் கலைப்பயணம் சிறக்க வேண்டும் என்று அன்பனார் துரை சரவணன் அவர்களும் ஜெகபர் அலி அன்பு பாய் என்றோடு வடமோடு வாழ வேண்டும். தம்பி துரை சரவணன் அவர்களுக்கும் ஜெகபர் அலி அண்ணார் அவர்களுக்கும் மீண்டும் நன்றினை இதய புனிவர் காணிக்கைக்கு கொண்டு தொடுவது கலைப்பணியாக இருக்க வேண்டும். சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பதற்கும் வாய்ப்பு வாரி கொடுத்து விட்டால் ஆக இயற்கைகளை சூடுவதற்காக நதியோரம் நாடுகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. நதியோரம் நாளில் உண்டு நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நானில் கொண்டு நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல வெண்ணிற மேகம் வாத்தொட்டில விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வாத்தொட்டில விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன சிந்திர கூடிருக்கு வேண்டுமா
வழிகளிலும் அல்ல ஆனந்தம் என் சொல்ல தேயிலை தோட்டம் இவன் தேவதையாட்டம் உள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவன் தேவதையாட்டம் உள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பதமுள்ளே பின்னது பொன்னாட்டம் இவன் சித்திரை பெண்ணாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதலன் காதலி செல்ல நானதானந்தம் என் சொல்ல நதியோரம் நீ ஓடு நாடல் என்று நூலிடை எல்லிடம் சொல்ல நாடல் ஆனந்தம் என் சொல்ல இருக்கலாம். காலதாமதம் காரியத்துக்கேடு. ஏனென்றால் இந்த இடத்திலே அடியேன் சந்திப்பவர்களை சந்தித்தால் உங்களை இன்னும் சற்று நேரத்தில் சிந்திக்க வைக்க முடியும். ஆக சிந்திப்பதற்கும் சுந்தர நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். நமோ நாராயண. சுந்தரம் நிறைந்ததும் முன்பிறந்த மகையிவள் இந்த உலகிங்கு ஏன் வந்தாள் அந்த ரவி ஒன்று தேவ கந்தசாமிக்கு வருகிறான் காவலன். சந்திக்கலாம். நாராயணன். அன்று ரசு செல்லும் வலியெங்கும் பள்ளம் வரலாம் பள்ளம் வரலாம் செல்லும் வலியெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்வாராமல் வெள்ளம் வரலாம் நீர்மை அது மாறாமல் கர்மம் மத நீராமல் நானும் கடைமோடுங்கள் ஞானம் பெறலாம் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது இல்லை காய்கங்கள் என்புக்கும் நான் சொந்த பண்புக்கும் பூமாரை காத்திருக்கும்
கேட்டது யாராக இருக்கும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா சாமி கரையா சாமி கரையா. ஹலோ. கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் கனகத்தில் பாட்டு பாடும் கமல்காரணி கமல்காரணி கமல்காரணி. கலகலவன பாட்டு பாடும் கலகலவன பாட்டு பாடும் சாமி கரையா. பாட்டு பாடி வழிமறிக்கும் பையன் யாரடா, பாட்டு பாடி வழிமறிக்கும் பையன் யாரடா. 3 மணி ஆச்சு, உங்களுக்கு மூத்திரம் வந்திருக்கு எனக்கு தெரியும். எது? நான் என்னைக்குமே சரியா நீங்க ஆத்திரத்தை கிளப்புறீங்க இப்ப. நீங்க தான் எங்க குறியறிஞ்சு நடக்கிற ஒரே ஆளு. தெரியும் தெரியும் குறியறிஞ்சு நடக்கிறேன் பூரா குப்பரக்கத்தான் கிடக்குறேன். ஏப்பா குறி அறிஞ்சு நடக்கிறாரு அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இந்த இடத்துல ஆனா பெண்ணா? நான் ஆணு. அப்ப ஆண் குறி அறிஞ்சு நடக்கிறாரா? ஐயோப்பா. நீங்க குறினாவே ஒன்னு ஆண் குறிக்கு போவிய பெண் குறிக்கு போவிய. குறினா என்ன? குறினா என்ன? இப்ப அந்த எல்கையை தாண்டி இங்க இருந்து வில்லு விடுறான். குறி பார்க்கிறது. குறி பார்த்து அடிக்கிறேன், அது ஒரு குறி. இன்னொன்னு கை ரேகை இருக்கு இல்லையா? ஆமா, கை ரேகை பார்த்து குறி பார்க்கிறது அது இருக்கு. ஆமா. நீங்க எந்த குறியை பார்த்தீங்க? நீங்க பெண் குறி ஆண் குறியை சொல்றீங்க, நான் அந்த குறிக்கு வரல. இல்லங்க, ஆணும் பெண்ணு என்பது உலகத்துல இறைவன் படைப்பு. ஆமா, இதுல பேதங்கள் கிடையாது. சரி, அப்ப யார் குறிய பார்த்தானா? நான் குறி பார்த்து அடிக்கிறேன். நீங்க இது ஆனா பெண்ணா? நான் வந்து ஆணுவேன். நீங்க யார் குறிய பார்க்கணும்? நான் யார் குறிய பார்க்கணும்? பெண் குறிய பார்க்கணுமா? நீ யார முதல்ல ஜாதகக்காரட்ட குறிய பார்க்கணும், அந்த பெண்ணு எனக்கு ஜோடி பொருத்தம் சரியா இருப்பாளாம். அப்ப எந்த குறிய பாக்குறீங்க? நான் ஜாதகக்காரட்ட குறிய பார்த்தா அதுக்கப்புறம் வேற குறிய பார்க்கலாம். குறி பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஜாதகக்கார சொன்னாதே இன்னைக்கு வந்து நம்ம குறி பார்த்து தாலி கட்டுற மாதிரி இருக்கு. குறினா என்ன? நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்கிறதே முதல்ல ஜாதகக்காரதே. செப்பா தோசை இருக்கு, ஆம தோசை இருக்கு, பூனை தோசை இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி பேர். அதுக்கு ஏன் ஜாதகம் பேர் வச்சா தெரியுமா? அவருக்கு ஜாதகமா இருக்கிறதுனால நம்மளை வேதனைப்படுத்துறாங்க. இல்ல, பிறருடைய முகத்தை பார்த்து சாதகமாக சொல்லுவது. சொல்றேன். எப்பா வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு நான் கேட்கறீங்க, நோய் நொடியா இருக்கா? என்னது? உடம்புக்கு முடியலையா? என்ன வகுத்தால ஒண்ணு மாதிரி தெரியுது? ஆமா, இப்படி மஞ்சள் மஞ்சள் அப்படி இந்த மாதிரி பொரட்டா தின்னது, அதனால குருமா கலக்கி விட்டு அது வாடி அது சொல்லலையா? இப்படி எல்லாம் உங்களை பார்த்தாச்சு. நீங்க வேற ஒண்ணு கிடையாது. நம்ம மங்களா கோயில் இருக்கு இல்லையா? ஆமா, மங்களா பெரிய நாய் மாத்தா கோயில் இருக்குல்ல, அங்க போயா எப்ப கொடுத்து மூழ்கிட்டு ஒரு சூடத்தை படுத்திடுவாப்பா, சரியா போயிருமே. அந்த மாதிரி சாதகமாக சொல்லுவது அதே ஜாதகம். ஆனால் உண்மையா பார்த்துக்க பேர் சோதிடம் சொல்லணும். சோதிடம் தான் ஆராய்ச்சி. சோதிடம் கிரகநிலை காலநிலை அப்படி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்கு பேர் சோதிடம். ஜோசியம் பாக்குறதுக்கு ஜாதகம் பாக்குறது வித்தியாசம் இருக்கு. சாதகம் முகத்தை பார்த்து நமக்கு சாதகமா சொல்றதியா? சரி இருக்கட்டும், இப்ப நீங்க சாதகமா சொல்றீங்களா இல்ல நான் வந்து கணிப்புள்ளவன்? இல்ல, நான் உலக கணக்குள்ள பேரேன். நான் ஜாதகமா, நான் ஊர் கணக்குள்ள பேரேன். போயா செத்து கெடுத்திருக்கேன். செவ்வூர் கணக்குள்ள கதை தெரியுமா உங்களுக்கு? யாரு செத்தும் கெடுத்திருக்கானே? செவ்வூர் கணக்குள்ள செத்தும் கெடுத்திருக்கேன். செத்தும் கொடுத்திருக்கிற சீதக்காரி. ஆமா, சீதக்காரி. அப்படி கொடுக்கறதால எடுக்கிறதால வாழ்க்கையில் நடைமுறையில் ஏதாவது விஷயத்தை தெளிவா பேசுறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க யாருக்கு முதல்ல? இல்ல, நீங்க யாருன்னு நான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? யாரைய முதல்ல? இல்ல, என்ன கேக்குறீங்க? சரியா பேசணும். நான் கேக்குறதுக்கு நீங்க சரியா பேசணும். கேட்காம வாழ்க்கை இல்ல. நீங்க சரியா சொன்னா சரியா கேட்பேன். முதல்ல நீ யாரியா? நீங்க யாரு? என்ன வெளிப்படைச்சு கேக்குறீங்க? எங்க இடத்துக்கு வந்து என்ன யாரியா? எவர் யார் கேக்குறதுக்கு நீங்க கேக்குறீங்க? என்ன நீங்க வச்சாரா? யார் சொன்னாங்க? எங்க இடம் நீங்க அர்த்தம் சொன்னா நீங்க வேணா கேட்டு பாருங்க. அத்தாச்சி வச்சிருக்கேன் லூசு முண்டைய. தாச்சி வச்சிருக்கேன். எடுவிட்ட முண்டைய வச்சு நஞ்சு ஒய் நார போய் சனியை முடிச்ச பிக்காளி சிரிக்கி பீதி நீ முண்டை. அவளை வச்சிருக்கேன். அவளை வச்சிருக்கியா? அத்தாச்சியை வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் ஆமா, இடம் உமக்கு சொந்தம்னா அத்தாச்சி வச்சிருக்கீல்ல? ஆமா. உங்க அண்ணன் என்ன செய்யறான்? அண்ணன் சிங்கப்பூர் போயிட்டேன். அண்ணன் சிங்கப்பூர் போனாலும் அத்தாச்சி வச்சிருக்கியா? அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தானே சொன்ன. ஏங்க இந்த இடத்துக்கு மூலப்பட்டா ஆதாரம் எல்லாம் 4 மாடு எல்லாம் அத்தாச்சி வச்சிருக்கேங்க. உங்களுக்கு மூத்தவர் இருக்கார்ல? ஆமா, மூத்தவர் இருக்கேன். அப்ப முதல்ல பட்டா யார்ட்ட இருக்கணும்? பட்டா வந்து எங்க அப்பன்ட்ட இருந்துச்சு. அதுக்கு மேல அதுக்கப்புறம் எங்க ஐயாட்ட இருந்துச்சு. இப்ப என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா உங்ககிட்ட இருந்தா? ஊம்பட்டாவா? பட்டா உங்ககிட்ட இருக்க வச்சுக்கோங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். சரி, ஆதாரம் அத்தாச்சி வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னால யார் வச்சிருந்தா அத்தாச்சி? அதே எங்க அத்தாச்சி எங்க அப்பா வச்சிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி அத்தாச்சி யார் வச்சிருந்தா? எங்க அண்ணன். அதுக்கு முன்னாடி எங்க ஐயா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் இப்ப மூத்த வச்சிருந்தேன். ஒருத்தன் கூட விடல. இப்ப கடைசியில என்கிட்ட தள்ளிட்டாங்க. தள்ளினது எப்படி தள்ளிட்டாங்க? நஞ்சு கிஞ்சு நாரா பிஞ்சு தள்ளினாங்க. நான் படுக்க போட்டு லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரங்கு பெட்டிக்கல பூட்டி. சபாசியா. அப்புறம் இது வரைக்கும் உங்க சரித்திரத்தை 5-6 பேர் வச்சிருந்த பின்னால உன்கிட்ட வந்தா அப்புறம் எப்படி இருக்கு? ஏங்க பாரம்பரிய சொத்துங்க. அதத்தான் நானும் சொல்றேன். எங்க பாட்டை முட்டன் சொத்து பேப்பர் அப்புறம் பியாம அப்புறம் அப்படியே பிளுபிளுனா இருக்கு.
இருக்கட்டும். பல பேர் பயன்படுத்த அப்படிதான் இல்லங்க, செம்பு பட்டயமா போட்டு கொடுத்துருக்காங்க. சும்மா பேப்பர்ல பட்டா மாத்தி. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பத்திரமா வச்சிருங்க. ஆமா, பத்திரமா இருக்கா? பத்திரமா தான் இருக்கு. பத்திரமா இருக்கா? பட்டாவா இருக்கா? அப்ப நாங்க தொலைச்சுட்டு என்ன காவல்துறை கிட்ட போய் மனுவா கொடுத்துருக்கோம். ஏயா கொடுத்து வாங்கல, மாவட்ட ஆட்சியர் கொடுத்து வாங்கலாமே. வாங்கலாம். இருக்கட்டும். சரி, ஆக மொத்தத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரமா இருக்கு. அப்ப இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் பண்றீங்க. ஆமா. எவனுக்கு சொந்தம் நான் சொல்றேன். யாரு? சட்டப்படி பார்க்க போனா தட்டு கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தம். அப்ப பிறகு ஆடி எனக்கு வாழ்க்கையிட 6 அடி சொந்தம். அப்ப பிறகு 4 அடி 2 அடி கட்ட விட கையடி வாயடி சிலாடி சொல்லி இன்னைக்கு இயந்திரத்துல கொடுத்து சாம்பலாக்கிட்டு போயிடுறான். அதுலயும் இயந்திரத்துல கொடுத்து சாம்பல ஒரு முட்டியில வாங்குறேன். இவன் சாம்பல் தெரியாம வேறவன் சாம்பல வாங்கிட்டு போய் அத்தியை கழிச்சுக்கிட்டு இருக்கான் கன்னியாகுமரியில. நீங்க அதை போய் அங்கே போக வேண்டிய அவசியம். ஆமா. 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. நன்றி சொல்றதுக்கு 4 பேர் வந்து தூக்கிட்டு போறதுக்கு. இப்ப அப்படி கிடையாது. வீட்டு வாசலுக்கு வந்து இயந்திரம் நடமாடும் தகன வாகனம். வீட்டு வாசலே அங்கனையே வந்து புறத்து தூக்கி எரிச்சு விட்டு இந்த கொஞ்சம் அப்ப பிடிச்சுக்க விஷயத்தை நாங்க கொண்டு போறோம். அப்படி போற உலகமா போச்சு. இன்னொரு விஷயம் சாமி சொல்லுங்க. இப்ப ஆப்பர் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அதுலயுமா நீங்க சொன்னீங்கல்ல வீடு வாசல்லே வந்துரு பாருங்க ககனம் ஐயா. ஆமா, அது மாதிரி என்ன பண்றாங்க, இப்ப வீட்டு வாசலுக்கே வர்றாங்க. வந்து இங்க வாங்க, உங்களுக்கு இந்த தேதி காலியா இருக்கு, இந்த தேதி 2 பணம் செத்துச்சுன்னா 1 பணம் ஆப்பர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கிளடி இருந்தாலும் அதையும் தூக்கி போட்டு மொத்தமா ஒரே வகையில சொல்லி முடிச்சிடறாங்க, கொண்டுறாங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சு நிலைமை மாறி. விஞ்ஞான உலகத்துல விஞ்ஞானத்தை கண்டு விஞ்ஞானம் பேசுறானா? இப்படி விஞ்ஞானம் பேசுறீங்க. யாரு நீங்க? இல்ல நீங்க யாருன்னு கேட்டேன். அடியன் முற்றுமணம் மூபாசை கேட்ட பிரம்மச்சாரி. நானும் சம்சாரி தான். ஒன்னு நான் கேட்கும் சொல்லியா? இல்லங்க, நீங்க பிரம்மச்சாரின்னா நான் சம்சாரி. யாரு நீ? இல்ல